பந்தியின் செய்திக்குள்ளாக நாம் செல்லலாம். சில 5 நிமிடங்கள் அல்லது 10 நிமிடங்கள் நாம் வசனங்களை தியானித்து பின்பதாக நாம் பந்திக்குள்ளாக செல்லலாம் என்று மறுபடியும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து இந்த நாளிலும் நம்மோடு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதர சகோதரிகளாக இந்த வேளையில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். அதனால் நாம் தேவனை அப்பா என்றும் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சகோதரர்கள் என்றும் நாம் ஒவ்வொருவரும் பிரதர் எப்படி இருக்கிறீங்க, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நாம் விசாரிக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரு சரீரமாக, ஒரு குடும்பமாக, நமக்கு தலை தேவனாக பிதா நமக்கு தலையாக இருக்கிறார். அதனால்தான் அவரை அப்பா பிதாவே என்று நாம் கூப்பிடுகிறோம். இந்த நாளில் வாரத்தின் முதல் நாள், வாரத்தினுடைய முதல் நாளில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். திங்கட்கிழமை அல்ல, சனிக்கிழமை வாரத்தின் முதல் நாள் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் என்று வேதம் கூறுகிறது. கேலண்டர் பார்த்தீங்கன்னா கூட சில கேலண்டரில் கன்ஃபியூஸ் பண்ணி முதல் நாள் மண்டே மாற்றி போட்டிருப்பாங்க, அல்லது நம்ம வேலைக்கு போகிறவர்களுக்கு முதல் நாள் திங்கட்கிழமை என்ற ஒரு மனதில் அது ப்ராக்டிஸ் பண்ண முதல் நாள் மண்டே என்று அவர்கள் வருமானால் வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. ஓய்வு நாள் சனிக்கிழமை. நாம் ஜெபம் பண்ணுகிற பொழுதோ அல்லது நம்முடைய சொல் வழக்கில் நாம் சொல்லுகிற பொழுதோ ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. ஓய்வு நாள் சனிக்கிழமை. ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள். இந்த வாரத்தின் முதல் நாளில் என்னென்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். ஆனாலும் இந்த நாளிலும் நம்மளுடைய நினைவை ரீஃப்ரெஷ் பண்ணுவதற்கு, மறுபடியும் நினைப்பூட்டுவதற்கு இந்த நாளில் சில வசனங்களை நாம் வாசித்து இந்த வாரத்தின் முதல் நாள் என்னென்ன நடந்தது என்பதை வாசித்து நாம் பந்திக்குள்ளாக செல்லலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம். மார்க் 16:9 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க் 16:9 பக்கம் 75 இருக்கிறது. புதிய ஏற்பாடு பக்கம் 75. மார்க் 16:9 வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு, வாரத்தின் முதல் நாளில் என்ன நடக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஒரு நாள், வாரத்தின் முதல் நாள். அதே இது நாம் யோவானிலும் வாசிக்கலாம், மத்தேயிலும் வாசிக்கலாம். ஆனால் வாரத்தில் முதல் நாள் இயேசு கிறிஸ்து எழுந்திருந்த நாள். அப்போஸ்தலர் கூடி வந்த நாட்கள் என்றும் நாம் வாரத்தின் முதல் நாளை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20:7 நாம் வாசிக்கிறோம் என்றால் அங்கேயும் அப்போஸ்தலர்கள் கூடி வந்த நாள் வாரத்தின் முதல் நாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி முதல் நாளினுடைய இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் முதல் நாளுக்கு நாம் பார்க்கிறோம். வருடத்தில் ஒரு முறை அல்ல, அல்லது மாதத்தில் ஒரு முறை மாத்திரம் நான் கிறிஸ்துவை நினைவு கூறிக்கொள்ளலாம் என்று அல்ல. ஒவ்வொரு வாரமும், மாசத்துல 5 வாரம் இருக்குதுன்னா 5 வாரமும் நான் அவரை நினைவு கூறணும். வருஷத்துல 54 வாரம் இருக்கு, 55 வாரம் வருது இருக்குன்னா ஒவ்வொரு வாரமும் நான் அவரை நினைவு கூற வேண்டும். வெறும் 40 நாள் நான் கஷ்டப்பட்டுட்டு 40 நாள் நான் சாப்பாடு இல்லாம அதுக்கப்புறம் நான் அவரை நினைவு கூறுவதல்ல. அப்படி வேதாகம் நம்ம கட்டளையிடவில்லை. ஒவ்வொரு வாரமும் சபை கூடி வருகிறீர்கள், அந்த நாளில் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூற வேண்டும் என்று அவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே நமக்கு பந்தி எப்படி பங்கு பெற வேண்டும், என்னென்ன ஆர்டர்ல பண்ண வேண்டும், எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டும் என்று தெளிவாக இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு முன் மாதிரியாக காட்டி போயிருக்கிறார். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம், அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 30-31 கூட நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 17:30-31 பக்கம் 189வது பக்கம், பேஜ் 189. அப்போஸ்தலர் 17:30-31. அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷரை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே
அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்கப்படுகிறார். என்ன கோடிட்டு நான் காட்ட வருகிறேன் என்றால், ஞானஸ்நானம் எல்லாரும் பங்கு பெற்றார்கள். வாரத்தின் முதல் நாளில் அப்போஸ்தலர் கூடி வந்தார்கள். ஆனால் கூடி வருவதற்கு, பந்தியில் பங்கு பெறுவதற்கு ஞானஸ்நானம் வேதாகம் தெளிவாக ஞானஸ்நானம் எடுத்தால் மாத்திரம் இந்த பந்தியில் பங்கு பெறுவதற்கு ஞானஸ்நானம் கட்டளையாக நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. 30வது வசனம் இப்படியாக கூறுகிறது, அறியாமையில் உள்ள காலங்களே தேவன் காணாதவர் போல் இருந்தார். நீங்க தெரியாம இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியல ஞானஸ்நானம்னா என்ன அல்லது எதற்காக நான் பங்கு பெற வேண்டும் என்று தெரியாமல் இருந்த காலங்களை தேவன் காண மாட்டார். ஆனால் தெரிந்த அப்புறமும் நான் மனம் திரும்பாமல் இருந்தேன் என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே நம்முடைய டிசிஷன்ஸ், நம்முடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். பந்தியில் பங்கு பெறுகிற நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். பங்கு பெறாதவர்கள், இன்னும் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள், வேதம் தெளிவாக கூறுகிறது, அறியாமல் இருக்கிறவர்களை, அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இருக்கிறார். அட்வைஸ் ஆகவோ அல்லது நீ பண்ணிக்கோ நல்லது அப்படின்னு இல்லை, கட்டாயம் பண்ண வேண்டும் என்று கட்டளையாக வேதம் நாம் கூறுகிறது. மார்க்கு 16 கூட நாம் வாசித்து நாம் பந்திக்குள்ளாக செல்லலாம். மார்க்கு 16 பக்கம் 75 இருக்கிறது. மார்க்கு 16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நீ நம்பி விசுவாசம் உள்ளவனானக்கு அப்புறம் ஞானஸ்நானம் பெற்றாய் என்றால் காப்பாற்றப்படுவாய். நம்பிக்கை இல்லாம என்னை காப்பாற்றும் என்றதிலும் இல்லை. நம்பிக்கை இல்லாமல் நான் ஞானஸ்நானம் பெறாமல் எனக்கு ரட்சிப்பு வேண்டும், எனக்கு காப்பாற்றப்படுதல் வேண்டும் என்றாலும் அதுவும் வேதாவும் கூறவில்லை. விசுவாசம் உள்ளவனாகி அப்புறம் ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம் then you are saved, அப்புறம் நீங்க காப்பாற்றப்படுகிறீர்கள். அதுவரை விசுவாசம் இல்லாதவனுக்கு வசனம் கடைசியில் என்ன சொல்லுகிறார் என்றால், விசுவாசி யாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். என்ன நம்மை நிப்பாட்டி கொண்டிருக்கிறது? என்ன ஒரு தடை இருக்கிறது? தெளிவாக கட்டளையாக தேவன் கூறுகிறார். எப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் வைத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட ஞானஸ்நானத்தை நாம் பெற்றிருக்கிறோம், எப்படிப்பட்ட ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்று நம்மை சோதித்து அறிந்து, ஞானஸ்நானம் பெறாதவர்கள் ஞானஸ்நானத்திற்கென்று உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்கு காட்டி போன மாதிரி, இயேசு கிறிஸ்து தாமே காட்டி போன மாதிரி அப்பம் இருக்கிறது. அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிற அப்பம். திராட்சை ரசம் அவர் சிந்தின ரத்தத்திற்கு அடையாளமாக, புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதிய உடன்படிக்கை இல்லை என்றால் நாம் புறஜாதிகளாக இருந்திருப்போம். புதிய உடன்படிக்கையினால் இந்த வேளையில் நான் முதலில் கூறின மாதிரி தேவனுக்கு பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளாக கிறிஸ்துவுக்கு நாம் இந்த வேளையில் உட்கார்ந்திருக்க முடியாது. அவருடைய மரணத்தினால், அவர் சிந்தின ரத்தத்தினால், புதிய உடன்படிக்கையினால் இந்த வேளையில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். அதை நினைவு கூறுவதற்கு நம்மை நாமே இந்த வேளையில் தயார்படுத்திக் கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக. முன்பதாக சகோதரர் அன்பு பிரதர்